பாவங்களை சுமந்தார், 2வது அக்கிரமங்களை சுமந்தார், 3வது பாடுகளை சுமந்தார், 4வது துக்கங்களை சுமந்தார், 5வது இன்னைக்கு வியாதிகளை சுமந்தார். மத்திய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17 வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென். எது சுமந்தார்? நோய்களை சுமந்தார் சிலுவையில். அல்லேலூயா. எரேமியா 10:19. எரேமியா 10:19. ஐயோ, நான் நொறுக்கப்பட்டேன், என் காயம் கொடியதாய் இருக்கிறது. ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டிய என் நோய் என்று நான் சொல்லுவேன். இது சகிக்க வேண்டிய நோய் என்று நான் சொல்லுவேன் என்றார். அல்லேலூயா. அப்போ நோய்களை இயேசு சிலுவையில் சுமந்தார். நம்மளுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார் என்று இல்லையா மத்திய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17 அழகாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நோய்களை எப்படி சுமப்பது? நம்முடைய நோய்களை அவர் எப்படி சுமப்பார்? துக்கங்கள் சுமப்பது நியாயமானது. நம்முடைய நோய்களை அவர் எப்படி சுமப்பார்? அவருடைய தழும்புகளால் குணமாகணும் இல்லையா? அப்போ தழும்புகளால் நம்முடைய நோய்கள் என்ன பண்றார்? அவரு ஏற்றுக்கொண்டார். நோய்களை அவரு ஏற்றுக்கொண்டார். மத்திய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 35 வசனம். மத்திய 9:35. இயேசு சகல பட்டணங்களிலும் கிராமங்களையும் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த வியாதி இருந்தாலும் சரி, எந்த நோய் இருந்தாலும் சரி, அல்லேலூயா, அவர் அதை முதலாவது ஏற்றுக்கொண்டதுனால தான் இந்த வியாதிக்கு இல்லையா இது மருந்துனவர்னு நமக்கு தெரியும். இப்போ எப்போ அவரே சொல்ற இந்த வசனத்தை சொல்றது பாருங்க. இந்த வசனத்தை பலவீனங்களே நான் ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார் என்று பலவீனத்தை அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். நம்மளுடைய பாவங்கள்லாம் அவருக்கு பலவீனமா மாறுகிறது. நம்முடைய சாபங்கள்லாம் அவருக்கு பலவீனமா மாறி இருக்கிறது இல்லையா? நமக்கு வந்த வியாதி அவர் ஏற்றுக்கொண்டனாலதான் என்ன பண்ணாரு? அவரு சிலுவையில் அவர் நோய்களை சுமந்தார்னு இருக்கு இல்லையா? கரெக்ட் தானே இது? சரி. மத்திய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நல்லா பாருங்க, சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப இயேசுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது ஏற்கனவே. அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. அவர் சீசரா இருக்கிற அனைவருக்கும் அந்த அதிகாரம் உண்டு. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நீங்க அந்த சீசரா இருந்தா உனக்கு அந்த அதிகாரம் உண்டு. அதனால இயேசு நாமத்துல நம்ம துரத்துறோம். இயேசு கிறிஸ்து செய்யற எல்லா ஊழியங்களும் பாருங்களேன், ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டாரு. அவர் போய் நின்னாங்க, அற்புதம் நடக்கும். நம்ம தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நீண்ட ஜெபம் பண்ணி ஆமென் போடுறோம். இயேசு நாமத்தினால அவர் போய் நின்னார், அவ்வளவுதான், அங்க அற்புதம் நடக்கும். குஷ்டரோகி குணமானார். பழைய ஏற்பாட்டை பார்த்தீங்கன்னா நானே உன் பரிகாரின்றார் ஆண்டவர். ஏன் அவர் பரிகாரனா? யாரு? அப்போ டாக்டர் தானே அவரு. பரிகாரன்னு அர்த்தம் டாக்டர். அப்போ அவரால் படைக்கப்பட்ட எல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கு பழைய ஏற்பட்ட காலத்துல கர்த்தருக்கு வியாதி வரணும்னு அவசியம் இல்லை.
இல்லையா? வியாதி வரணுன்னு, ஏன்னா அவர் படிச்சாரு. இந்த பூமி எங்க ஓட்டையுதுன்னு அவருக்கு தான் தெரியும் இல்லையா? ஒரு மனிதனுக்கு எங்க பலவீனம் இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். அதுதான் நானே பரிகாரின்றார் அவர். பரிகாரியான கர்த்தர். உண்மையை பாருங்க நீங்க. அவர் வந்து என்ன பண்றாரு, எந்த இடத்துல எங்க ஓட்டை இருக்குன்னு அவருக்கு தெரியும். அவர் கூப்பிட்டு அந்த ஓட்டையை அடைப்பார். நம்ம பெரும்பாலும் அவர் கூப்பிடுறதே கிடையாது இல்லையா? குழந்தைங்க கருத்து தெரியாத குழந்தைங்க எதுக்கு அழுதுன்னு பெற்ற தாய் நிச்சயம் தெரியும். பசினா பால் கொடுப்பாங்க இல்லையா? அப்புறம் வேற ஏதாவது ஒன்று ஒன்றா கண்டுபிடிப்பாங்க இல்லையா? அப்போ பெற்றவங்களுக்கு அந்த குழந்தை பற்றி தெரியும். அப்போ நம்ம படைத்த ஆண்டவருக்கு ஏன்னு தெரியாது. நமக்கு இருக்கிற என்ன வியாதி இருக்குன்னு அவருக்கு தெரியும். லூக்கா 7:21. லூக்கா 7:21. அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் என்ன பண்ணாரு? குணமாக்கி குருடருக்கு பார்வை அளித்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எல்லாரும் குணமாக்குகிறார். அவர் எங்க போய் படிச்சாரு? எந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சாரு? எங்க படிச்சாரு? அவரு இதான் அவருக்கு என்ன பண்ணாரு? கற்றுக் கொடுத்தார். அவர் தான் அவருக்கு ஆசிரியர். அறிவு வந்து படிச்சதுனால அறிவு வரும். படிச்சதுனால அறிவு வரும். ஞானம் அப்படி கிடையாது. படிப்புக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. படிப்புக்கு அதுக்கும் படிப்பு என்பது என்ன? அந்த வார்த்தையை நீங்க எழுத்து கூட்டி படிக்கிறதா படிப்பு இல்லையா? உங்க பேர் எழுதுறீங்களா, அதுதான் படிப்பு. ஆனா உங்க பேர் என்னன்னு ஞானத்தினால சொல்ல முடியும். படிக்க தெரியாது என்ன பண்ண மாட்டாங்க? பேரை எழுத முடியாது. அதுக்கு தான் படிக்கிறது. எழுத்துக்களை கூட்டி படிப்பதற்காக நம்ம என்ன பண்ணோம்? அதை படிக்கிறோம். ஆனால் ஞானம் அப்படி கிடையாது. கர்த்தர் ஒருத்தர் ஞானத்தை கொடுத்தாருன்னா இல்லையா, அது சரியா இருக்கும். ஞானம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். படிப்பு அறிவு எங்கிருந்து வரும்? படிப்பு மூலமா வருவது அறிவு இல்லையா? கர்த்தர் மூலமா நமக்கு கிடைப்பது ஞானம். ஞானம் இருந்து அந்த உலகத்தை என்ன பண்ணலாம்? ஆளுக்கு செய்யலாம். சாலமோன் ராஜாக்கு அவன் என்ன படிச்சுதான் அந்த தேசத்தை ஆண்டானா? அப்ப கர்த்தர் அவனுக்கு எப்படி ஞானத்தை கொடுத்தாரு? இந்த மக்கள் ஆளுவதற்கு என்ன கேட்டாவா? ஞானத்தை கேட்டான். அறிவை கேட்கல. போய் படிச்சுட்டு வரல போயிட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 91 3ஆம் வசனத்தை 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் உன்னை வேற்றுடைய கண்ணிக்கும் வாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். 6ஆம் வசனம். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய். அல்லேலூயா. அப்போ கொள்ளை நோயிலிருந்து நம்ம தப்பிக்க வைக்கிறாரா? நம்ம நோய்களை அவர் ஏற்றுக்கொண்டதுனாலதான். சிறுவில் எது ஏற்றுக்கொண்டார்? அவரு நம்ம நோய்களை ஏற்றுக்கொண்டதுனால அவர் தழும்புகளால் நாம் குணமானோம். சங்கீதம் 103 சங்கீதம் 103 வாசிங்க. உபாகம் 7:15 வாசிங்க. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி. ஆமென். அடுத்தது உபாகம் 7:15. உபாகமும் 7:15. சகல நோய்களையும் உன்னை விட்டு விலகுவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன் மேல் வர பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேல அவைகளை வர பண்ணுவேன். அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஒப்பு கொடுக்குமா? உங்களுக்கு இருக்கிற நோய் உங்களுடையது இல்லை, யாருடையது? அவர் ஏற்றுக்கொண்டார். விசுவாசிக்குமா?